திருநெல்வேலி அடுத்த கடலூர் மாநகராட்சியிலும் திமுக கவுன்சிலர்கள் இரு பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள். திமுக மேயர் சுந்தரிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரேம் விவரம் என்ன? தேவப்பிரியின் கடலூர் மாவட்டத்தில் தற்போது கடலூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் காலை 10:30 மணிக்கு துவங்கியது. துவங்கிய உடனே தீண்டாமை ஒழிப்பு குறித்து உறுதிமொழி ஏற்ற பின்னர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமலேயே கூட்டம் என்று துவங்கியது. பின்னர் மாமன்ற உறுப்பினர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் கூட்டம் துவங்கிய பின்னர் தற்போது தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது பெறப்பட்டது. பின்னர் மாமன்ற உறுப்பினர்கள் மேயரிடம் தங்களது வார்டுகளில் எந்த பகுதியில் எந்த பணிகளும் மேற்கொள்ளவில்லை, ஆணையர் வழியாக தொலைபேசி எடுப்பதென பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அதன் பின்னர் திமுகவுக்கு எதிராக உள்ள 10 கவுன்சிலர்கள், மேயருக்கு எதிராக இருக்கக்கூடிய 10 கவுன்சிலர்கள் தங்கள் வார்டை முற்றிலுமாக மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் புறக்கணிப்பதாகவும் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை, எனவே நாங்கள் 10 பேரும் ராஜினாமா செய்ய போவதாக ஒரு அறிவிப்பை மையப்படுத்தி மேயரிடம் முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அந்த வகையில் மேயருக்கு ஆதரவான கவுன்சிலர்கள் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து ஆணையர் தொலைபேசி எடுக்கவில்லை என ஆணையரை முற்றுகையிட்டனர். பின்னர் திமுக மேயருக்கு ஆதரவான கவுன்சிலர்களுக்கும் திமுக எதிர்ப்பான கவுன்சிலருக்கும் இருவருமே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. குறிப்பாக திமுக மேயருக்கு எதிரான கவுன்சிலர்கள் மேயரை முற்றுகையிட வேண்டாம், மனுவாக கொடுத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திமுக மேயருக்கு ஆதரவான கவுன்சிலர்கள் கூறியதால் 2 கவுன்சிலர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் என்பது. இடையில் மேயர் செய்வது திகைத்த நிலையில் ஆணையர் இதற்கு இடையில் எதுவுமே நடக்காதது போல் இருந்ததுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் பின்னர் ஒரு 45வது வார்டு கவுன்சிலர் தங்கள் வார்டுகளில் பன்றி வளர்ப்பது அதிகமாக இருக்கிறது, தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், இதை ஒரு சுயேட்சை கவுன்சிலர்கள் அதிகமாக வளர்ப்பவர்கள், இந்த பன்றிகள் அதிக அளவில் வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த நிலையில் அந்த சுயேட்சை பெண் கவுன்சிலர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து விலகி வந்த கவுன்சிலர் விஜயலட்சுமிக்கும் கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இதில் அந்த பன்றி வளர்க்கும் 44வது வார்டு கவுன்சிலர் கீர்த்தனா அவர்களுக்கு சாதியை மையப்படுத்தி பன்றி வளர்ப்பதை சாதியை மையப்படுத்தி 45வது வார்டு கவுன்சிலர் விஜயலட்சுமி பேசியதாக கூறி மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஒரு புறம் ஏற்பட நிலையில் ஏற்கனவே திமுக மேயருக்கு ஆதரவான கவுன்சிலருக்கும் எதிரான கவுன்சிலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம். No.